தியானம் வந்து கொஞ்சம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு சவாலாக தான் இருக்கும். ஏன் சவாலாக இருக்கும்னா, நம்ம ஒரு அலைவரிசையில் இருக்கிறோம். நம்ம வந்து பல்வேறுபட்ட அலைவரிசைகளை சுமந்துட்டு இருக்கோம். நம்ம வந்து ஒரு கட்டுப்பாட்டில் இல்லை. மனைவி, குழந்தை எல்லாம் இருக்குல்ல, எல்லா அலைவரிசையும் நமக்குள்ள வேலை செய்யும். ஒரு தனி மனிதனும் தனியாக தான் இருக்கிறீங்க, ஆனால் வெவ்வேறு அலைவரிசையில் இருக்கிறீங்க. நானும் பல அலைவரிசையோடு இருக்கிறேன். என்னுடைய அலைவரிசை காமாட்சி, மீனாட்சி, சிவன் இந்த மாதிரி அலைவரிசையோடு நான் இருக்கிறேன். அப்போ தாய், தந்தை, உறவினர்கள் அந்த அலைவரிசையிலேருந்து நான் விடுபட்டுட்டு வந்துட்டேன். இப்போ அந்த அலைவரிசையிலேருந்து நீங்கள் விடுபட்டு வரும்போது தான் ஒரு உயர்ந்த செயலை உருவாக்கிக்க முடியும். அப்போ ஒரு மனிதனுக்கு முதல்ல தியானம் வர்றதுல சிரமம் இருக்கும். ஆனால் அவன் இறைவனையோ குருவையோ உண்மையாக சரணடைஞ்சு அந்த மந்திரத்தை உண்மையோட ஒரு நிமிஷம் சொன்னாலும், அதை ஏதோ சொல்லணுங்கிறதுக்காக சொல்லாமல், பண்ணணுங்கிறதுக்காக பண்ணாமல், அதில் ஒரு ஆத்மார்த்தமா நான் சித்தர் ஆயிடுவேன், குரு ஆயிடுவேன், அதெல்லாம் நினைக்கக்கூடாது. நீங்கள் தியானம் பண்ணால் ஒரு யோகியாக தான் ஆவீங்கிறது அது உண்மைதான். ஆனால் அதை ஏன் நினைக்கணும்? அது என்ன வடிவம் வேணாலும் அது இறைவனாக நடத்தட்டும். அப்போ அதுக்குள்ள ஆசை இல்லாமல், அதுக்குள்ள வேறு எந்த கற்பனையும் கலந்துராமல் அதை நம்ம ஒரு நேர்த்தியாக செய்யப்படணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான செயல். ஒரு பிரசவத்துக்கு முன்னாடியெல்லாம் ஆஸ்பத்திரி கிடையாது. ஒரு குழந்தைய திடீர்னு பிறந்துருச்சுன்னா 4 சேலையை சுற்றி அந்த இடத்துல இருந்து பெண்கள் இருந்து பாதுகாத்து அந்த குழந்தைய வெளியில் எடுப்பாங்க. அந்த மாதிரி தான் தியானம் என்பது ஆரம்ப நிலையில் கஷ்டப்பட்டு தான் பண்ணணும். அப்புறம் கொஞ்ச நாள் நீங்கள் நல்ல மந்திரத்தை சொல்லி சரணாகதி அடைஞ்சிட்டிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வர தொடங்கிடும். அதுக்கப்புறம் உங்களுடைய லைஃபுக்குள்ள உங்களுக்கு ஒரு பாதையை காட்டுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உருவாக்கப்படும். ஆனால் பெரிய மேஜிக்காக நடக்குமா அப்படிங்கிறத தாண்டி அது இயல்பாக தான் நடக்கும்.